பாகிஸ்தானை மொத்தமாக முடித்துவிட்ட இந்தியா உடனடியாக அமலுக்கு வரும் உத்தரவுகளை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பல்காம் பகுதியில் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மரணமடைந்த நபர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் தவித்து வருகின்றனர். இந்த நபர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்திய ராணுவம் மீண்டும் காஷ்மீரில் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இன்று மாலை தொடங்கிய அவசர அமைச்சரவை கூட்டம் சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்னர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது. பாகிஸ்தான் தூதர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். 1 வாரத்திற்குள் அவர்கள் வெளியேற வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து மருத்துவம் உட்பட பிற விஷயங்களுக்கு இந்தியா வர அனுமதிக்கும் விசா ரத்து செய்யப்படுகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு சிந்து நதிநீர் இனி பகிர்ந்தளிக்கப்பட மாட்டாது. விசாவில் இதுவரை இந்தியா வந்து தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் 24 மணி நேரத்தில் தாமாக வெளியேற வேண்டும். மத்திய அரசின் முடிவுகள் குறித்து தேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.